அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜீவமன்னா மூலமாக உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகவும் மகிழ்ச்சி. இன்றைக்கு தேவனால் அருளப்படுகிற வார்த்தை என்ன அப்படின்னு சொல்லும்போது, யோவான் எழுதின நற்செய்தி புஸ்தகம் 10:29 சொல்லுகிறது, அவைகளை எனக்கு தந்த என் பிதா எல்லாரிலும் பெரியவராய் இருக்கிறார். அவைகளை என் பிதாவின் கையிலிருந்து பறித்து கொள்ள ஒருவனாலும் கூடாது. நானும் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று திருவுளம் பெற்றுகிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்மை தேவனுடைய கையிலிருந்து பிரிக்க யாருக்கும் இயலாது. ஏனென்றால் அவர் நமக்குள்ளே இருக்கிறார், பெரியவராய் இருக்கிறார். எனக்கு அருமையான தேவஜனமே, ஏன் இன்றைக்கு ஆமீன் சோத்திரம் சில காரியங்கள் நம்மை விட்டு விலகுகிறதே, ஏன் இப்படி என்று கேள்வி கேட்கிறீர்கள். ஏன் அப்படி இருக்கு என்றால், நாம் செய்ய வேண்டியது என்ன என்று பார்க்கும் பொழுது, தேவனை முழுமையாக தேவன் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்க வேண்டும். ஆமேன். அடுத்ததாக நாம் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நம்முடைய கிரியைகள், நம்முடைய செய்கைகள், ஆமேன் சோத்திரம், கிரியைகள் எல்லாம் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்க வேண்டும், தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆமேன். அடுத்ததாக ஆமேன் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும்? ஹல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நான்காவதாக, அவர் எனக்குள்ள இருக்கிறார், பெரியவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து செயல்படுகிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமேன். எனக்கு அருமையான தேவஜனமே, ஐந்தாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆமேன், கர்த்தர் எனக்குள்ளே வாழ்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர், என்னை யாராலும் பறித்து கொள்ள முடியாது என்று, ஆமேன், நான் இயேசுவுக்கு சொந்தமானவன் என்று நாம் அறிக்கை செய்கிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். எனக்கு அருமையான தேவஜனமே, இந்த 5 காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால், ஆமேன், தேவனாகிய கர்த்தர் நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். அவருடைய கையிலிருந்து பிரிக்க யாராலும் இயலாது, யாருக்கும் அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஆமேன். சத்துருவை பார்த்து பயப்படுகிறீர்களா? வியாதியை பார்த்து பயப்படுகிறீர்களா? போராட்டத்தை பார்த்து பயப்படுகிறீர்களா? எனக்கு அருமையான தேவஜனமே, பயப்படாதீர்கள். கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறவர் ஒருவர் இருக்கிறார். நம்மை யாராலும் பிரித்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய கைகளுக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்பதை உணருங்கள். எனக்கு அருமையான தேவஜனமே, அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அறிக்கை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். எப்படி அறிக்கை செய்ய வேண்டும்? நான் இயேசுவுக்கு சொந்தமானவன், என்னை தொடுவதற்கு எந்த அசுத்த கிரியைகளுக்கு அதிகாரம் இல்லை என்று நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால், கர்த்தராகி ஆண்டவர் உங்களை நித்திய ஜீவனுக்கு நேராய் வழி நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமேன். இருக்கிறீங்களா? ஏனென்றால் இன்னைக்கு அநேகரும் ஆமேன் அறிக்கை செய்வதில்லை, தேவனுக்கு பிரியமாய் நடந்து கொள்வதில்லை. விசுவாசத்தில் குறைபாடுகள் உண்டு. ஆமேன் சோத்திரம். தேவன் இன்னார் என்பதை அறிக்கை செய்ய மறந்து போகிறோம். அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதில்லை. எனக்கு அருமையான தேவஜனமே, விழித்திருங்கள். காலம் பொல்லாததா இருக்கிறது. ஆமேன். இந்த நாளில் விழித்து கொண்டு, கர்த்தர் எனக்குள்ளே வாழ்கிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னை வழி நடத்துகிறார். ஆகவே நான் அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வேன் என்று நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால், உங்களை அவரை விட்டு பிரிக்க யாராலும் இயலாது. எனக்கு அருமையான தேவஜனமே, ஆண்டவருக்கு வைராக்கியத்தோடு ஒப்பு கொடுப்பீர்களா? எனக்குள்ள இருக்கிறவர் பெரியவர். ஆமேன் சோத்திரம். அவர் கையிலிருந்து என்னை பிரிக்க யாருக்கும் இயலாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்பீங்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டும். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, யாரெல்லாம் இப்படி அறிக்கை செய்து ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்த்து அவர்களை ஆசீர்வதியும் சுவாமி. அவர்கள் தடைகள் விலகுவதாக, அவருடைய செயல்பாடுகள் தேவனுக்கு பிரியமாய் இருப்பதாக. ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இரத்த கொட்டைக்குள்ள மறைத்து கொண்டு ஆளுகை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. God bless you all.